இப்போ ஒருத்தர் மாதம் 30,000 சம்பாதிக்கிறாரு. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு 4 லட்சம் ரூபா இன்டூ 25 மடங்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வருது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் போட்டாங்கன்னா 8% கிடைக்கும். நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் என் ஃபேமிலிக்கு வருஷத்துக்கே 40,000 தான் இன்சூரன்ஸ் மூலமாக வரப்போகுது. இந்த இன்கம் ஏர்னிங் கேப்பை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விடை தான். ஒருவேளை நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். நான் சம்பாதிச்சிட்டு இருந்தது 6 லட்சம், என் ஃபேமிலிக்கு கிடைக்கிறது 8 லட்சம். இந்த 2 லட்சம் ரூபா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக, அதாவது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் எடுக்கிறாரு அப்படின்னு அவர் 50 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 32,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டினாலே. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் என்ன கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு, டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டேர்ம் இன்சூரன்ஸோட அவசியத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு நம்ம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ். இப்போ ஒரு கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமான இன்சூரன்ஸு நம்ம எடுக்கிறோம். காருக்கு நம்ம எடுக்கிறோம், பைக்குக்கு 2,000 ரூபா கிட்ட ப்ரீமியம் வருது. காருக்கு பொறுத்தளவு ஒரு 15லேருந்து 25 ரூபா வரைக்கும் வருது. காரோட மாடலை பொறுத்து மாறுது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணுது நம்மளுக்கு? ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னாலோ, இல்லை களவு போச்சுன்னாலோ, யாராவது ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டாங்கன்னாலோ, நம்மளுக்கு அந்த டேமேஜஸை கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு நம்ம ஒரு சொற்பமான தொகை நம்ம கட்டுறோம். டோட்டல் வேல்யூ வண்டியோட ஐடிவியில் ஒரு பர்சன்டேஜ் நம்ம அதை எடுத்து இன்சூரன்ஸாக கட்டுறோம். இதே மாதிரி கார் மாதிரி, பைக்கு மாதிரி நம்மளுக்கும், அதாவது மனிதனுக்கும் ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ பேர் ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூவை பேசிக்கலாக எப்படி அரைவ் பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தர் வருட சம்பாத்தியம் இன்டூ 25 மடங்கு. இப்போ ஒருத்தர் மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, இல்லை 30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 30,000 இன்ட்டு 12 3,60,000 ரூபா. கணக்குக்காக நம்ம 4 லட்சம் ரூபான்னு வச்சுக்குவோம். 4 லட்சம் ரூபா இன்டூ 25 மடங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வருது. இந்த 1 கோடி ரூபா அவருக்கான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸாக எடுத்துக்கணும். ஒரு ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் பிளானுக்கு போனோம் அப்படின்னா இந்த ப்ரீமியம், கட்டக்கூடிய ப்ரீமியம் நிறைய இருக்கும். அதுக்கு பதிலாக டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்மியான ப்ரீமியத்தில் அதிகமான கவரேஜ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷன் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ சப்போஸ் நான் ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கோ இல்லை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கோ நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு மனைவி, 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு விபத்து மூலமாக எனக்கு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மூலமாக என் ஃபேமிலிக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவா இருக்கும்? இந்த 3 இல்லைன்னா அந்த 5 லட்சமாக இருக்கும். இந்த 5 லட்சத்தை வச்சு என் ஃபேமிலி எப்படி ஃபர்தராக லீட் பண்ண முடியும்? 5 லட்சம் ரூபாயை வச்சு என் ஃபேமிலியில் எதுவுமே பண்ண முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் போட்டாங்கன்னா 8% கிடைக்கும். ஸோ 40,000 ரூபா வருஷத்துக்கு வரும். நான் மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனால் என் ஃபேமிலிக்கு வருஷத்துக்கே 50,000 ரூபா தான், 40,000 ரூபா தான் இன்சூரன்ஸ் மூலமாக வரப்போகுது. அப்போ இந்த இன்கம் கேப்பை, இந்த இன்கம் ஏர்னிங் கேப்பை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தளவு நான் சொன்ன அந்த ஃபார்முலா 50,000 இன்ட்டு 20 மடங்கு அப்படின்னா 1 கோடி ரூபா ஆச்சு. ஒருவேளை நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்குவோம். நான் இறந்து போயிட்டேன்னா என் ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபா வரும். இந்த 1 கோடியை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாங்கன்னா 8 லட்சம் ரூபா கிடைக்கும். 8% மேனிக்கு 1 கோடி ரூபாய்க்கு 8 லட்சம் ரூபா கிடைக்கும். நான் சம்பாதிச்சிட்டு இருந்தது 6 லட்சம், என் ஃபேமிலிக்கு கிடைக்கிறது 8 லட்சம். இந்த 2 லட்சம் ரூபா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக அவங்களுக்கு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு அந்த வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் டேர்ம் இன்சூரன்ஸு மிகவும் அவசியமாகப்படுது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸு 2 விதமாக நம்ம போட்டுக்கலாம். எடுத்த உடனே 1 கோடி போடணும்னு அவசியம் கிடையாது. 25 லட்சத்துக்கு இருக்குது, 50 லட்சத்துக்கு இருக்குது, 1 கோடிக்கும் இருக்குது. ஒரு குறைந்தபட்ச கவரேஜ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் கட்டின ப்ரீமியம் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரீமியம் நம்ம 2 வீலருக்கும் காருக்கும் கட்டுற ப்ரீமியத்தை நம்ம கேட்க போகிறதே கிடையாது. பெரும்பாலான வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகிறதே கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? அடுத்த ஆள்கிட்ட மாற்றி விட தான் போகிறோம். அதுக்கே நம்ம கவலைப்படாத போது
நம்ம ஃபேமிலிக்கு பிரெட் வின்னராக இருக்கிற நம்மளுக்கான கவரேஜுக்கு கண்டிப்பாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். இதை நான் சொன்ன மாதிரி 2 விதமாக எடுத்துக்கலாம். வித் இன்கம் ப்ரூஃப், வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்னு இருக்குது. ஸ்மோக்கருக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது, நான் ஸ்மோக்கருக்கு ஒரு ப்ரீமியம் இருக்குது. வித் இன்கம் ப்ரூஃபுக்கும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபுக்கும் ப்ரீமியம் வந்து ஒரு 1.5 மடங்கு கூட வரும். ஸ்மோக்கருக்கும் நான் ஸ்மோக்கருக்கும் கிட்டத்தட்ட 2 மடங்கு ப்ரீமியம் கூட வரும். உதாரணத்துக்கு ஒரு நான் ஸ்மோக்கர், அதாவது எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் எடுக்கிறாரு அப்படின்னு அவரோட 75 இல்லைன்னா 80 வயசு வரைக்கும் அவர் கவரேஜ் எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் 10 வருஷம் ப்ரீமியம் கட்டினாலே 85 வயசு வரைக்கும் அவருக்கு கவரேஜ் கிடைக்கும். அவர் 50 லட்சம் ரூபாய்க்கு வெறும் 32,000 ரூபா ப்ரீமியம் கட்டினாலே போதும். 50 லட்சம் ரூபாய்க்கு 32,000 ரூபா ப்ரீமியம் 10 வருடம் கட்டினாலே அவருக்கு 85 வயசு வரைக்கும் கவர் வரும். இதே இது ஒரு நான் ஸ்மோக்கர் எடுக்கிறாரு அப்படின்னு இதே 10 வருடம் இதே 50 லட்சத்துக்கு 32,000க்கு பதிலாக அவர் கட்டக்கூடிய ப்ரீமியம் கிட்டத்தட்ட 63,000 ரூபா கட்டுவார். அதான் நான் சொன்ன மாதிரி டபுள் கட்டுவார். இது 50 லட்சம் ரூபாய்க்கு. 1 கோடி ரூபாய்க்கு இதே மாதிரி ப்ரீமியம் மாறும். இதில் அடிஷ்னலாக ரைடராக நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரும் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் கூடுதலாக இந்த பாலிசியோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சொற்பமான ப்ரீமியத்தில் அதை நம்ம இந்த பெனிஃபிட்டையும் நம்ம சேர்த்து அடையலாம். இன்கேஸ் ஆக்சிடெண்ட்டில் அந்த நபர் இறக்க நேரிட்டால் அவங்க ஃபேமிலிக்கு டபுள் சம் அஷ்யூர்டு கிடைக்கும். 50 லட்சம் ரூபாயோட இன்னொரு 50 லட்சம் ரூபா. ஸோ 1 கோடி ரூபா இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவுகளுக்கு இதில் எதுவும் கிடைக்காது. அதனால தனியாக விபத்து காப்பீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு நம்ம தனியாக ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. அதை குடும்பத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். அதை இன்னும் விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரெட் வின்னர் இருந்தால்தான் ஒரு ஃபேமிலியில் பேரண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கு குழந்தைங்க படிக்கிறதுலேருந்து அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து கட்டின வீடை இருந்து அனுபவிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம அனுபவிக்க முடியும். அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு கடன்பட்டாவது தலையாடமான வச்சாவது அவர் காப்பாற்றிடுவார். ஒருவேளை அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பல குடும்பங்கள் 10 வருடம் பின்னோக்கி போயிடும். ஏன்னா அந்த இன்கம் இல்லாததுனால பின்னோக்கி போயிடும். அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். அதனால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மோரோவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதோட அவசியம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது உறவினர்கள் யாராவது ஒரு 40-45 வயசு 50 வயசுக்குள்ளே இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க சாவு வீட்டில் போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் பெரும்பாலும் அப்படியா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எல்லோரும் வந்துடுவாங்க. எத்தனை பேர் இல்லை நீங்கள் எத்தனை பேர் போய் அந்த இறப்பு வீட்டில் போய் இந்தாங்க ஒரு அடுத்த 3 மாதத்துக்கான மளிகை ஜாமான் செலவு நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? பெரும்பாலும் கொடுத்துருக்க மாட்டோம். நண்பர்களுக்கு சொற்பமான பண உதவிகள் பண்ணியிருப்போம். பட் அவங்க ஃபேமிலியை நம்மளால் டேக் கேர் பண்ண முடியுமா? அவங்க அம்மா அப்பாவை நம்பி தான் இருக்கணும், இல்லை மாமனார் மாமியாரை நம்பி இருக்கணும், இல்லை அந்த பெண் வந்து இன்னொரு புது வேலையை தேடி போகணும். அதுதான் நான் சொன்னேன், லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடும். அவங்க நிலைமை தான் நம்ம ஃபேமிலிக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னு கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸு எடுத்தே தீருவீங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் குறித்து மேலும் விளக்கங்கள் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.